உங்க அண்ணன் அன்புமணி மாதிரி நான் சொன்னேன்ல, உங்களுக்காகவே எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு. இங்க திருமணி அப்படின்ற ஊர்ல ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் 700 கோடி ரூபாய்க்கு அவர் கொண்டு வந்தார். எப்ப மந்திரியா இருக்கும் போது. தடுப்பூசினா என்ன? இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு மலேரியா, அப்புறம் காலரா, டிபிடி சொல்லுவாங்களா, கக்குவான், இருமல், போலியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது. வந்துட்டு அப்புறம் ஊசி போடுறதில்ல, வரக்கூடாது என்பதற்காக தடுப்பூசி ஒண்ணு போடுவாங்க. அந்த தடுப்பூசி மையத்தை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கே கொடுத்தார். இந்தியா முழுக்க தடுப்பூசிகளை அந்த அந்த தடுப்பூசி மையத்துல செய்திருக்கலாம். 700 கோடி ரூபாய் செலவு செய்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அங்க கட்டடம் எல்லாம் கட்டி ஆளுங்க 200 பேருக்கு வேலை செய்யறாங்க. அங்க சிஇஓ எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? இன்டகிரேட்டட் வேக்சின் இன்ஸ்டிடியூட். அதாவது இந்தியா முழுக்க எவ்வளவு தடுப்பூசி தேவைப்படுகிறதோ அத்தனை தடுப்பூசிகளையும் இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் செய்து கொள்ளலாம் என்ற திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம், நம்ம மாவட்ட மக்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அங்க எல்லாரும் வேலை செய்வாங்க, இந்தியா முழுக்க தடுப்பூசி போகணும். அது இன்னும் திறக்காமையே இருக்கிறாங்க. இது மாநில மத்திய அரசு ஒத்துழைப்போட திறந்து நடத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். தடுப்பூசியா விலை கம்மியா நமக்கே கிடைக்கும். வெளியூர்ல எல்லாம் வாங்க வேண்டியதில்லை. 10 ரூபாய் கிடைக்காது, 5 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. எதற்காக? இப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வர வேண்டும். ஏமாற்றும் திட்டங்களை கொடுத்து உங்களெல்லாம் போதையில, நம்ம அதுக்கு மேல நம்ம பசங்களை வச்சிருக்கிறாங்க பாருங்க, போதையிலையும் மது பழக்கத்திலையும் குடிப்பழக்கத்திலையும். கஞ்சா பழக்கம் வேறயாம். கஞ்சா எங்க பார்த்தாலும் பொறலுது. எப்படி? ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது, அடுத்தது கேன்டீன்ல தான் கிடைக்கல. ஸ்கூல் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கப்படுகிறது பொட்டலங்களாக. கஞ்சாவும் அபின்னு மாத்திரை என்னென்னமோ சொல்றாங்க. குழந்தைங்கள எல்லாம் என்ன இப்ப பெரிய வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் குடிக்க ஆக்கியாச்சு. என்ன பண்ணணும் அடுத்தது? சரி சும்மா தானே இருக்காங்க, சின்ன பசங்க படிச்சுன்னு தானே இருக்கிறாங்க, அவங்களையோ ஏதாவது போதை பழக்கத்துல கொண்டு வரலாம். என்ன இது அநியாயமாக இருக்கு. மனசெல்லாம் பதப்பதிக்குது இதெல்லாம் கேட்கும்பொழுது. என்ன நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அப்ப மக்களை என்ன தவறு வேணாலும் செய்து விடுவார்கள், எத்தனை மதுக்கடைகளை வேணாலும் திறந்து விடுவார்கள். இப்ப மணமகிழ் மன்றமா, இது வரைக்கும் அந்த மணமகிழ் மன்றத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்காம திடீர்னு அவ்வளவு கோடி ரூபாய் வாங்க மணமகிழ் மன்றம். எதுக்குன்னா மணமகிழ் மன்றம் என்றால் அங்க குடிக்கிறது மட்டும் இல்ல, சீட்டாடலாம், சூது, அதாவது அந்த இது சொல்லுவாங்க சூதாட்டம், அதையெல்லாம் செய்யலாமா. அப்ப பசங்க எல்லாம் சம்பாரிச்சாங்கன்னா நேரா வீட்டுக்கே வரமாட்டானுங்க. வருவாங்களா? ஏற்கனவே டாஸ்மாக், அதுக்கு மேல இந்த மணமகிழ் மன்றம். அங்க போய் உக்காந்துட்டு காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இந்த மாதிரி திட்டங்களை தான் இந்த அரசாங்கம். எதுக்காக நீ எலைட் பார் தருகிறீங்க? இன்னத்துக்கு எலைட் பார், ஏசி பார், ரெஸ்டோ பார் எதுக்கு? ஏற்கனவே இந்த டாஸ்மாக திறந்து அதுக்கு வேற பாதுகாப்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சிசிடிவி வச்சிருப்பாங்க, கம்பி போட்ட கதவு வச்சு மூடி இருப்பாங்க. நமக்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்களா? அந்த மாதிரி பெண்கள் தனியா நடந்து வருது, காலேஜுக்கு போயிட்டு வருது, பொம்பளை பசங்க வருது. எத்தனை பேர் பொம்பளை பசங்க வச்சிருக்கீங்க? இவ்வளவு பேர் தானா? எல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் பொம்பளை பசங்க வச்சிருக்கிறோம். அதுங்களை போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பயமா தானே இருக்கும். ரொம்ப பயம் 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 பயம். எப்படா ஒழுங்கா என்ன லைட் இருக்குதா, ரோடு இருக்குதா, சிசிடிவி கேமரால ஏதாவது விஷயம் தெரிஞ்சாதான் தெரியும், இல்லைன்னா எதுவுமே தெரியாது. நீங்க ரெஸ்டோ பார்க்கோ, ஏசி பார்க்கோ, டாஸ்மாக், வைன் ஷாப்புக்கு கொடுக்கிற பாதுகாப்பை எங்களை போன்ற பெண்களுக்கு ஏன் தருவதில்லை? நீங்க இத்தனை பேருக்கு போலீஸ் போடுங்க, பெண் போலீஸ் போடுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எல்லா இடத்துலயும் தெரு தெருவா சிசிடிவி வச்சு அந்த தப்பு செய்யறவங்களை கண்காணிங்க. அங்கெல்லாம் வைக்கல. டாஸ்மாக்கு அவ்வளவு பெரிய சிசிடிவி பாதுகாப்பு, அதுக்கு வேற ஏகப்பட்ட கியூ. அது நம்ம பசங்களை சொன்ன பாவம், அவங்க வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, நேரம் அங்கே போய் நின்றுறாங்க, வர்ற காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெண்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஜாகிரதையா இருக்கணுமா இல்லையா? பெண்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? மா சீக்கிரம் வந்துருமா, டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் எல்லாம் போகாதீங்க, என்னது போயிடாதீங்க, நீங்க படிச்சீங்களா வீட்டுக்கு வந்து சேருங்க. இதே விஷயத்த உங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளங்க. எத்தனை பேருக்கு ஆம்பளை பசங்க வச்சுக்கிறீங்க? கூப்பிடுங்க, கை தூக்குங்க. இதே விஷயத்த பசங்களுக்கும் சொல்லுங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரணும். இல்லைன்னா கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கத்தை தான் போவாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்டுப்பாடுகளையும் ஒழுக்க விதிகளையும் ஆண்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அவங்க நாளைக்கு அந்த பெண்களை மதிப்பாங்க இல்லையா? வெளியில போகும்போது அவன் இன்னொரு பொண்ணை பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான். ஐய அப்படி இப்ப என்ன நடக்குது? கும்பலாக கூட்டிட்டு கொண்டு போய் கும்பல் பாலியல் வன்கொடுமைன்னு கேட்டு கேட்டு அப்படியே அப்படியே ஹார்ட் எல்லாம் வெடிச்சிடுது. எத்தனை தான் கேட்கறது ஒரு நாளைக்கு?
அது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அது கூட்டு பாலியல், ஒருத்தர் தனியா வரதில்லை, ஏன்னா தைரியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 10 பேரா சேர்ந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு போறது, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் 10 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய, அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி அதுங்களை கொடுமை செஞ்சு கொண்டு போய் ஒண்ணு தூக்கி போட்டுறாங்க, இல்லைன்னா தூக்கி எங்கன்னா போட்டுறாங்க. எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு என்பது ரொம்ப தினம் ஒண்ணு நடக்குதுமா, பேப்பர் எடுத்து பாருங்க, தினம் நடக்குது, நடக்காம இல்லை. இதற்கெல்லாம் காரணம் மது பழக்கம், குடிப்பழக்கம், அடுத்தது கஞ்சா பழக்கம். இதை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதை ஒழிப்பேன் என்று கூறக்கூடிய தலைவர் யாருன்னா உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி தான். ஒரே நாள்ல இதை நான் ஒழித்து காட்டுவேன் அவர் சபதமா சொல்றாரு.